السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. குரான் காலேஜ் என்ற இந்த வகுப்புக்கு நான் ஒரு மாணவியாக வந்தபொழுது எனது முதல் வகுப்பில் நான் தெளிவாக புரிந்து கொண்ட விஷயங்கள் இவை. இந்த வகுப்பின் நோக்கம் எனக்கு அறிவு புகட்டுவதற்காக அல்ல, என்னுடைய இந்த வாழ்க்கை முறையை மாற்றுவதற்காக தான் என்பதையும், இது வெறும் கல்வி வகுப்பு இல்லை, இது வாழ்வியல் மாற்றத்திற்கான பயிற்சி என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். இந்த வகுப்பில் இருந்து நான் உள்வாங்கிக் கொண்ட 3 முக்கியமான விஷயங்கள் இவை அனைத்தும். 1. வெற்று அறிவினால் பயனில்லை என்பது. இந்த வகுப்பின் மூலம் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாடம் இதுதான். வெறும் அறிவு என்னுடைய வாழ்வில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரப் போவதில்லை என்பது. உதாரணமாக இமாம் ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கி சொல்லியிருந்தார்கள் உடற்பயிற்சியை பற்றி. நான் உதாரணமாக ஒன்றை யோசித்தேன். அது என்னவென்றால், இன்றைய காலகட்டத்தில் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவது நம் உடலுக்கு கெடுதுன்னு தெரிஞ்சிருந்தோம். நாம சாப்பிடுவது மட்டுமல்லாம நம்முடைய குழந்தைகளுக்கும் உண்ண கொடுப்பதுதான். இது நாம் உயிராக நேசிக்கும் குழந்தைகளுக்கு ஆபத்து, கெடுதி அப்படிங்கிறது நம்முடைய அறிவுக்கு தெரிஞ்சிருந்தோம். அந்த அறிவு நமக்கு பயனற்று போவதுதான். அதற்கு அடுத்ததா 2வதா ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு இன்ஜினியர் மிக அழகான ஒரு துல்லியமான ஒரு கட்டிடத்திற்கான ப்ளூ பிரிண்ட்டை வரைஞ்சு வைத்திருந்தாலும் அதை வைத்து கட்டிடத்தை கட்டி எழுப்பாவிட்டால் அது வெறும் ஒரு காகிதம் மட்டும்தான். வரைபடம் என்பது அறிவு, கட்டிடத்தை கட்டுவது என்பது அதன் செயல்பாடு. அறிவை பயன்படுத்தி ஒரு கட்டிடத்தை கட்டி எழுப்பாத வரை அந்த அறிவின் பலன் வெளிப்படாது. 2. வகுப்பின் நோக்கம் குரானிய மனிதனாக மாறுவது. இந்த வகுப்பிற்கு நான் ஏன் வந்தேன்? பெரிய அறிஞராக அல்லது ஆலிமாவாக மாறுவதற்காகவா? இல்லை, என்னுடைய நோக்கமும் அதுவல்ல. நோக்கம் அதுவாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஆபத்து என்று இமாம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குரான் கற்ற நபரும் குரானை கற்றுக் கொடுத்த நபரும் குரானை அழகாக ஓதிய காரியம் பெயருக்காக செய்தால் நாளை மறுமையில் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று கூறினார்கள். எனவே என்னுடைய நோக்கம் இந்த வகுப்பின் வாழ்க்கை முழுவதும் ஒரே ஒரு மாற்றத்தை தான் கொண்டு வர வேண்டும். அது என்னவென்றால், நான் ஒரு குரானிய மனிதனாக மாற வேண்டும் என்பதுதான். அதாவது குரான் என்ன சொல்கிறது என்று நான் என் வாயால் சொல்ல வேண்டியதில்லை. என் செயல், என் சிந்தனை, என் குடும்பத்துடனான உறவு, என் நேர்மை, இது எல்லாம் பார்க்கும் பொழுது இஸ்லாம் இதுதான், குரான் இதுதான் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை குரானாக இருந்தது போல இனி பார்ப்பவர்களுக்கு குரானின் வழிகாட்டுதலாக நான் விளங்க வேண்டும். சிம்பிளா சொல்ல வேண்டும் என்றால், குரானை அறிந்தவள் என்று சொல்வதை விட குரானாக வாழ்ந்தவள் என்று நான் அறியப்பட வேண்டும். 3. எதிர்கால அச்சத்தை விட்டுவிட்டு இன்றைய செயலில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது. குரானிலிருந்து நான் நேரடியாக என் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகவும் பயனுள்ள ஒரு வழிகாட்டுதல் இது. அத்தியாயம் 59 வசனம் 18 அல்லாஹ் கூறுகிறான், ஒவ்வொருவரும் மறுமை நாளுக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொல்கிறான். நான் ஒரு உதாரணம் இதற்கு சொல்ல வேண்டும் என்றால், நான் தேர்வில் தோல்வி அடைந்து விடுவேனோ என்று நினைத்து பயந்து கொண்டே இருக்கலாம். இந்த பயத்தினால் என் எதிர்காலம் மாறாது. மாறாக இந்த பயம் என் கவனத்தை சிதைத்து நான் படிப்பதை கூட தவறுதலாக செய்துவிட வைக்கும். எனவே இதற்கான தீர்வு எதிர்காலத்தை பற்றி பயப்படுவதை நிறுத்திவிட்டு நான் இந்த நிமிடத்தில் என்ன செய்ய வேண்டும், நான் ஒழுங்காக கவனமாக படித்தால் நாளைக்கு தேர்வில் தேர்ச்சி பெற முடியும் என்பது. இன்றைய செயல்தான் நாளை வரலாற்றை மாற்றும் என்பதை நான் இதிலிருந்து கற்றுக்கொண்டேன். பயம் என்பது நம்மை செயலிழக்க செய்கிறது. எனவே பயப்படுவதற்கு பதிலாக சரியான நேரத்தில் சரியானதை செய்வதில் என் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நான் புரிந்து கொண்டது. இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பின் மூலம் வெறுமனே அறிவு பெறுவதை விடுத்து என் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் மாற்றம் கொண்டு வருவேன். வல்ல ரஹ்மான் அதற்கு உதவி புரிவான் என்ற நம்பிக்கையோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.